இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்வரவும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு திருமதி ராதா நரசிம்மணி கதை வசனம் டைரக்ஷன்ல கூட்டணி அப்படிங்கிற டிராமா ஆரம்பிக்கப்படுது. அதுக்கு முன்னாடி முதல்ல எப்பவுமே நம்ம நிகழ்ச்சிக்கு ஆர்வமா ஒரு பிரேயர் பார்ப்போம் இல்லையா, கடவுள் வாழ்த்து. நாளைக்கு வரலட்சுமி வரதுனால இன்னைக்கே லட்சுமி வரவேற்கிற மாதிரி ஒரு பாட்டு, பாக்கியாத லட்சுமி பாரதமா கோதரதாசரோட பாட்டு. அதோட தமிழாக்கம் திருநெல்வேலி உஷா சங்கர் நாராயணன். இப்போ பாட்டு லட்சுமி, லட்சுமி நீ எங்க இருக்க? எதுக்கு லட்சுமி லட்சுமி நேரம் போட்டுட்டு இப்போ நான் கிச்சன்ல வேலையா இருக்கேன்யா. கொஞ்சம் ஹெல்ப் வேணும் லட்சுமி. என்ன ஹெல்ப்? நான் காத்தால பேப்பர் படிச்சுட்டாலே ஆஃபீஸ்க்கு நான் போவேன் இல்லையா, இப்போ பேப்பர் படிக்கலான்னு உட்காந்தா என் கண்ணாடி காண இங்கே தான் வச்சிருந்தேன். நீ எங்கேயா கிச்சன் வீட்டுக்கு கொண்டு போயிட்டியா? அங்கதான் இருக்கும், என் பேர் பாருங்க மச்சான். நான் பார்த்தாச்சுமா, டேபிள் கடியில சரி நான் தேடிட்டேன். சோஃபா கீழே எங்கேயுமே கிடைக்கலையே. அச்சுதா என்ன பிரச்சனை? உன் தலையில கை வைப்போம். என் தலையில உங்க தலையில. லட்சுமி you are really smart. நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? சரி நான் எப்படியாவது படிக்கிறேன். பேப்பர்ல மூழ்கிட்ட உலகமே தெரிய போறது. இப்போ நான் பரம்பரை
அம்மா, நம்ம இந்த வருஷமா ஒரு வீடு வாங்க வேண்டாமா? லக்ஷ்மி, உங்கள்கிட்ட எவ்வளோ வாடி சொல்லியிருக்கேன், காலம் காத்தால புலம்பாது. என்னோட மூடு அவுட் ஆகிடும். அதே மூடில் ஆஃபீஸுக்கு போனால் தப்பாக வேலை பண்ணுவேன். அப்புறம் அங்கே பாஸ் கிட்ட வாங்கினா உங்கள்கிட்ட இங்கே வாங்கினது போகாதா? இந்த ஓட்ட வீடு இது, இதில் மழை வந்ததுன்னா எல்லா பாத்திரமும் வெளியில் வந்து மழை தண்ணி ஒழுங்கு பிடிக்கிறதுக்கு கிச்சனில் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ஓட்ட வீடு வாடகை ஏற்றிக்கிட்டே போகிறார். இந்த வருஷம் எப்படியும் நம்ம வீடு வாங்கணும், கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். லக்ஷ்மி, நீ சொல்றது சரிதான். ஆனா ஒரு வீடு வாங்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு தெரியல. ரொக்கமா பணம். நான் ஒரு ஆர்டினரி ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு இருக்கேன். கிடைக்கிற சம்பளம் பேசுகிற எல்லாத்தையும் உள்ள கொடுக்குறேன். நீ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற. நம்ம சேர்த்து வச்சது ஒரு வீடு வாங்க முடியுமா? நீ சொல்லு. அதுக்கு மேலே 1 2 50 கணக்கில் 50 100 கணக்கில் பில்டர்ஸ் இருக்கா. யாரை போய் நம்புறது, யாரை போய் பணத்தை கொடுக்கறது? லோகமாக பணத்தை கொடுத்தா கொஞ்சம் நாளைக்கு நம்ம நடுத்தருக்கு தான் வந்து நிற்கணும். தெரியுமில்லையா? நொண்டி குதிரைக்கு சரிக்கு நேரம் சாப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பிட சொல்லுங்க, நான் மட்டும் போய் கேட்டேன். அதுக்கு மேலே லக்ஷ்மி, நம்ம பொண்ணு வசந்தி நல்லா பெருசாக வளர்ந்துட்டா இல்லையா? அவளோட கல்யாணத்துக்கு பணம் இருக்கணும் இல்லையா? எல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், யோசிச்சு தான் பண்ண முடியும். சரி, நான் போறேன், பேசிக்கிறோம் சொன்னாங்க. அம்மா, நீங்க 2 பேரும் வீடு வாங்கணும் இது அதுன்னு ஏதோ சொல்லி புலம்பிட்டே இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா தோன்றதுமா. என்ன ஐடியா? என் ஃப்ரெண்டு கவிதா இருக்காலும் அவ ஒரு சுவாமினி அம்மாவோட அறிமுகமாகி, அப்பா சிரிக்கிறார், சுவாமினி அம்மாவோட அறிமுகமாகி அவளுக்கு நம்மளையும் போய் பார்க்க சொல்றாமா. எதுக்கு போய் அவளை போய் பார்க்க என்ன பண்ண போறோம்? லக்ஷ்மி லக்ஷ்மி, அப்படிலாம் கொஸ்டின் கேட்காத. கூப்பிடுதா அவன் கூட போ. எங்கேயாவது அந்த சுவாமினியை பார்த்து சுவாமினி நமக்கு அப்பார்ட்மெண்ட்டே வாங்கி தந்துடுவா. போயிட்டு வா. அப்பா அதெல்லாம் வாங்கி தர மாட்டான். ஆமா, கவிதாவுக்கு 2-3 விஷயங்கள் ரொம்ப சக்சஸ் ஆயிருக்குப்பா. அதனால நீங்களும் போங்க, அந்த பிரச்சனை சக்சஸ் ஆகும். ஆனா ஒரு பரிகாரம் செய்யணுமா, அது செஞ்சுட்டா நாம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் நிச்சயமா சக்சஸ் ஆகுமாமா. அதனால நம்ம போலாமா? ஆமா, நம்ம தான் எந்த தெரியும் பித்தம் தெரியும் நிலைமையில இருக்கோமே. என்ன சொல்றீங்க? பித்தம் தெரியும் இந்த என்ன திங்களையா போச்சுடாப்பா. நம்ம சமையலுக்கு போலாமா வேண்டாமான்னு கேட்கிறேன். தாராளமா போ. நீ வசதியை 2 போவோம், என்ன மட்டும் கூப்பிடாது. சரி வசந்தி, நீ உடனே நாளைக்கே போய் பார்த்து நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். இல்லைம்மா, உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க எப்போ டைம் சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு தான் கிடைக்கும். ஆனால் நான் கவிதா கிட்ட உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேம்மா. இப்போவே உடனே வாங்க போய் பார்க்குறோம். இந்த வருஷம் எப்படி நம்ம வீடு வாங்குறோம்? சரிம்மா. லக்ஷ்மி கவனிச்சியா? நம்ம பொண்ணு வசந்தி ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டா. ஃபோனில் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி அம்மா 8 அடி தான் பொண்ணு பையனா ரெடிமா. யாரோட பொண்ணு? அப்பா சுவாமியின் ஆசிரமத்துக்கு வசந்தியும் லட்சுமியும் இப்போ வரப்போறா. நிறைய பேர் சுவாமியை பார்க்கறதுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஆசிரமத்து அந்த அம்மாஜியோட சிஷ்யை சீதா மொத்தத்தையா பார்த்து உள்ள அனுப்புறா. அம்மாஜியை பாருங்க, நல்ல தியானத்தில் இருக்காங்க. Thank you.
ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியமே இல்லை. ஸோ அவங்க வந்து அவங்க வீட்டில் என்னன்னா அவங்க மாமியார் வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறாங்க. சரி, அதை பற்றியும் பேச தான் அவங்கள்ட்ட வர்றாங்க. நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாங்க. அம்மாஜி, हमारे मम्मी வணக்கம் அம்மா. அம்மா, எனக்கு எல்லாம் எனக்கு தெரியும். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அம்பாலே சொல்லிவிட்டார். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ரொம்ப நாளாக நீங்கள் இருவரும் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உன் மாமியாரோ பொறுமையின்றி உன் கணவனுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்க யோசித்துக் கொண்டிருக்கிறார். நீயும் உன் கணவனும் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதானே உன் பிரச்சனை. உண்மை தெரியாத என்னை பற்றி எப்படி அத்தனை கரெக்டா சொல்றீங்க? நான் எதுவும் சொல்லவில்லை. எல்லாம் அவள் செயல். அம்மாள் என்னும் இறங்கி விட்டார். அவள் சொல்கிறார், நான் சொல்கிறேன். உங்கள் அருள் தேவையம்மா எனக்கு. எப்பொழுதும் உள்ளே போ. சீதா வருவாள். சீதாவிடம் ஒரு பரிகாரம் சொல்வாள். அந்த பரிகாரத்தை நீ செய்துவிட்டால் உனக்கு எல்லாம் நீ மனம் நினைத்தபடி நடக்கும். பரிகாரம் செய்தால் எனக்கு சீக்கிரமாவே குழந்தை பாக்கியம் கிடைக்குமாமா? பேரை பெண்ணி 9 மாதம் நீ பொறுத்திருக்க வேண்டும். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இந்த அப்படியே சீதா காணிக்க வேணா சேர்த்துக்கோங்க. சீதா, எல்லாம் நல்லதாக நடக்கும், கவலையப்படாது. சீதா, சொல்லுங்க. அவளுக்கு 18வது பரிகாரத்தை பற்றி எடுத்து சொல்லிடணும். சரி, வாங்கம்மா, சொல்லித்தரேன். அம்மாஜி, அடுத்தது லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. நம்ம கவிதாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு ஆசை. நீ ஏமெயில் அனுப்பியிருந்தாய். அதேதான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கு. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, நான் அனுப்பிச்சிடுறேன். பார்த்து விட்டாச்சு. அவர்களை அனுப்பு. அம்மாச்சி பக்கம் போகலாமா? ஒரு நிமிஷம், ஆழ்ந்த தியானத்துல இருக்காங்க. இப்போ நம்ம 1 மினிட்ல கூட்டிட்டு வாங்கம்மா. அம்மாஜி, வாங்கள். வணக்கம் அம்மாடி. அமரலட்சுமி. என் பேரெல்லாம் கூட உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் அவள் செயல். நான் எல்லாம் அவள் சொல்லிவிட்டார். நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாக்க, தெரியும். உனக்கு ரொம்ப நாளாக ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று உனக்கு ஒரு கனவு. ஆமாம், அந்த கனவு நனவே ஆகவில்லை. ஆமாம், தடங்களாகிக் கொண்டே போகிறது. உண்மையே குற்றமில்லை. உன் கணவனின் ஜாதகத்தில் ஒரு குறை இருக்கிறது. ஓ, அதனால தான் அவர்கள் வாங்கவே மாட்டேங்கிறாரா? அதனால் தான் இந்த தடங்கள். நீங்கள் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அம்பாளுக்கு ஒரு பூஜை செய்ய வேண்டும். ஓ, பண்ணிடலாம். அந்த பூஜை செய்துவிட்டால் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நல்ல வீடு அமைய பார்த்து இருக்கிறது. அதனால் நீங்கள் ஒரு பூஜை செய்து அந்த பூஜை பலனளித்து விட்டால் உங்களுக்கு வீடு பாக்கியம் அமையும். நிச்சயம் செய்யணும் அம்மா. எனக்கு வீடு கிடைச்சா போதும். ஆனால் புது வீட்டிற்கு போன பிறகும் அங்கும் ஒரு பூஜை செய்ய வேண்டும். அம்பாளை அழைக்க வேண்டும். ஓகே. அம்பாளுக்கு அந்த வீட்டில் ஒரு பூஜை செய்ய வேண்டும். அந்த பூஜை செய்துவிட்டால் நீ ரொம்பவும் சந்தோஷமாக மிக மன அமைதியாக அந்த வீட்டில் வாழ்வி. சரி அம்மா, அந்த பூஜையை செய்யணும்னு சொல்லுங்க. சீதா, வந்துட்டேம்மா. இவர்களை அழைத்துக் கொண்டு போய் 18ஆம் பரிகாரத்தை பற்றி சொல். சரிங்க.
வாங்கம்மா. அதுக்கு முன்னாடி உண்மையில் ஏதாவது காணிக்கை சேர்க்கணும். உண்மையில் ஏதாவது இருக்கா? குங்குமம். அந்த குங்குமம். இது இதுவா? நீ வீட்டில் பூஜை செய்யும் போது இந்த குங்குமத்தை தினமும் எடுத்துக்கொண்டு நான் சொல்லும் ஒரு ஸ்லோகத்தை 4 முறை சொல்லிவா. உனக்கு எந்த குறையும் இல்லாமல் எந்த தடங்களும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் எல்லாம் அமைந்துடும். இவள் உன் மகளா? என் மகள். அவளுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாண பிராப்தியும் வரும். அதே வாங்கம்மா. அப்படியே இந்த உண்டில் ஏதாவது காணிக்கை சேர்க்கறதா சேர்த்துருங்க. எல்லாம் உங்க மனசு பிடிச்ச மாதிரியே நடக்கும். வாங்கம்மா வாங்க, பரிகாரம் சொல்லுங்க. ஆசைப்பட்டபடி ஒரு வீடு கிடைக்கிறது. ஆனால் அது சென்னையில் அவுட்ஸ்கட் புறநகர் ஏரியாவில் தான் கிடைக்கிறது. அங்கே அப்படி 4-5 வீடு முடிச்சுக்கிட்டு 2-3 அப்பார்ட்மெண்ட் அங்கே அங்கே இருக்குது. அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் லட்சுமிக்கு வீடு கிடைக்கிறது. அம்மாஜியை வீட்டுக்கு கூட்டி பூஜையெல்லாம் அம்மா படமாக செய்கிறா. வந்திருக்காங்க எல்லாத்தையும் அம்மாஜியோட புகழ் தான். பூஜையெல்லாம் முடிக்கிறது. வந்தவங்க எல்லாம் திருப்பி போயாச்சு. கிருஷ்ணனும் வசதியும் தூங்க போயிடுறாங்க. லட்சுமிக்கு தூக்கமே அம்மா தெரியுது இருக்காதா? அப்படின்னா புது வீட்டுக்கு கூடி வந்து அந்த சந்தோஷம் இல்லையா, தூங்காம அப்படியே முடிச்சுட்டா. ராத்திரி ஒரு 1 மணி இருக்கும். இப்போ என்னவோ சத்தம் கேட்கறது, ஏதோ சத்தம் கேட்கறது. லட்சுமி பண்ணோம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வரையா நீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல 24 hours வசதி கொஞ்சம் காஃபி போடுவா. காஃபி குடிச்சிட்டு போறாங்க. அம்மா நம்ம சுவாமி அம்மா சொல்லிட்டு வீடெல்லாம் வாங்கணும். அதனால சுவாமி அம்மா கிட்ட போய் ஏதாவது பரிகாரம் கேட்கலாமா? ஆமா, நாளைக்கு முதல் வேலை போகலாம். அவங்க ஏதாவது பண்ணி எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகேம்மா. இப்பவே அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவாரு. சரிப்பா. அறிவிப்பு என்னன்னா, இந்த டிராமால ஏற்கனவே நடிச்சவங்க மறுபடியும் வேற ஒரு ரோல் பண்ணுவாங்க. சில பேர் மாறும், சம்பவங்கள் எல்லாமும் மாறும். அதனால இப்ப தொடர்ந்து நாடகத்தை பார்க்கலாம். வணக்கம்மா. நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கோம்மா. நாங்கள் மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு எங்கள் அக்கா மாமா இங்கே குடி வந்திருக்கிறதாக சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை நாங்கள் தொலைச்சிட்டோம். எங்களுக்கு அவங்க இந்த ஃப்ளாட்டில் தான் இருக்காங்கன்னு பழைய வீட்டில் போய் கேட்டு தெரிஞ்சுட்டோம். கொஞ்ச
என்ன அதுல 3DA நினைக்கிறேன். அது சரி. அந்த 3வது மாடியில அவ மட்டும்தான் இருக்கா. சரியா கட்டணும். சரி, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. சந்தோஷம். வா போய் நிம்மதியா பாடிக்கலாம். நான் கட்டுமா? வணக்கம்ங்க. எங்களுக்கு என் பேர் கௌரி, அவங்க பேர் கலா, இவங்க என்னோட சிஸ்டர். நாங்கள் வந்து இங்கே வசந்தி சொல்லி வந்திருக்கோம். உங்களை பார்க்க சொல்லியிருக்காங்க. சுமை உன் ஃப்ரெண்டு வசதி சொல்லியிருக்காங்க. யாருக்கு? வணக்கம்மா. வசந்தி மயிலாப்பூர்ல இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்க சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். ஓ, வசந்தி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனா அவ தனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறதா சொல்லவும் இல்லை. அவ அதுக்கு கோச்சையும் உங்களை பார்த்தது இல்லையே. நீங்க வணக்கம்மா. அவங்க எங்களோட கசின் சிஸ்டர்மா. ஓ, இவ்வளோ நாள் நாங்கள் சிங்கப்பூர்ல இருந்தோம். அப்படியா? ஆமா, இப்போதான் இந்தியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே இல்லாம உள்ள வாங்க, உள்ள வாங்க. உங்களை தான் பார்க்க சொன்னாங்க அவங்க. அப்படியா? உள்ள உட்காரு. என்ன விஷயமா வசந்தி எங்களை பார்க்க சொன்னா? நாங்கள் வந்து சிங்கப்பூர்ல இருந்து இங்கேயே வந்து செட்டில் ஆகிடலான்ட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு இங்கே ஒரு நல்ல ஃப்ளாட் வாங்கணும்னு இருக்கு. அதுக்காக உங்களை பார்த்தா நல்ல ஃப்ளாட் கிடைக்கும், உங்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்திருக்கோம். அப்படியா? இந்த பில்டரோட ஃபோன் நம்பர் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இவர் நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி வித்துட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு நீங்க எந்த பாக்குறீங்களோ அந்த தகுந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து பார்க்கலாம், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வாங்கிக்கலாம். ஆமா, அவங்க நம்பர் கொஞ்சம் எழுதி தர முடியுமா? அப்படியா? பேப்பர் எழுதி கொடுக்க. நம்பர் எழுதி தர சொல்றா. எழுதிக்கிறேன். ரொம்ப தாராளமா இருக்கு. ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி தரீங்களா குடிக்க? சரி. சுமதி சுமதி அச்சோ, இங்கேயே சாப்பிடுறாங்க. நான் வேற பீரோல எடுத்து வச்சிருக்கேங்க. அச்சோ, அவங்க திருட்டு பொருளுக்கு என்ன எடுக்கிறாங்க? சத்து. கௌரி, இதான் நம்ம நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாம் தலைவருக்கு எடுத்து நாட்டி சொல்லிட்டு ஓடி. சீக்கிரம் 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 சீக்கிரம். ஐயோ, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ் கதவு தெரியுங்க. ப்ளீஸ் கதவு தெரியுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் கதவு தெரியுங்க. திருட்டுல இருந்து ஒரு எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி நன்றி ஏமாந்தோன்னு தெரியல. சிங்கப்பூர்ல இருந்து வந்தேன், மலேசியால இருந்து வந்தேன்னு சொன்னாங்க. எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க.
பண்ணிட்ட ரொம்ப கிராண்டா வேற ட்ரெஸ் பண்ணிருக்கே. என்னத்த கிராண்டா ட்ரெஸ் பண்ணி கண்டுட்டு நீங்களே சொல்லுவோம். நான் கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கை நிறைய சம்பாதிச்சு நிறைய செலவு பண்ணி வாங்குறது தட்டுட்டு போறது. இதுல கிராண்டுன்னு வேற சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடும் ஜரிக போட்டு பெரிய பெரிய பார்டர் போட்டு பட்டு போடல தினம் கட்டிட்டு வருவா. பீரோ பீரோவா அவன் நிறைய வச்சிருக்கா. எனக்கு நம்ம என்ன இருக்கு ஷெல்ஃப்ல வாங்க இத்தனோண்டு கொஞ்சோண்டு இறங்கினா பட்டு புடவைக்கு அப்படியே தப்பித்தாவே எல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. உடனே 1000 தடவை யோசிக்க ஆரம்பிச்சுக்கணும். யோசிச்சு 1000 கேள்வி கேட்டு ஏண்டா கேட்டோம் இவரன்ற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் போனா போது ஏனோ தானோ ஏதோ வாங்கி கொடுப்ப. ஏண்டா தலையெழுத்து வர கேட்டோம் சரியான பிரச்சனை பேசினாரு. வாழ்க்கையில முன்னு வரணும்னா வறுபடிக்கு தகுந்த நேரம் செலவழிக்கணும்னு நீங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல இந்த ஆடம்பரத்துக்குலாம் என்னால தாக்கு கொடுக்கவே முடியாது. அப்புறம் ஏதாவது சொல்றதுக்கு அதுக்கு மேல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு. இதுக்கு only thing is you have to take care of yourself. Enough of your lecture, free lecture, okay? I have no time to listen to your blah blah talk. I have to go urgently now for a party, okay? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க விதவிதமா ட்ரெஸ் பண்ணி பயங்கரமா டேட் வித் ஜுவல்ஸ் வந்திருப்பா. அதை தவிர நிறைய பிக் ஷாட்ஸ் வந்திருப்பா. சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய பெரிய ஆழம் வந்திருப்பா. ஓகேயா? ஸோ கமிங் டு த பாயிண்ட் சங்கர், எனக்கு இன்னைக்கு சமைக்க டைம் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு ஜொமேட்டோ ஸ்விக்கி அவள்கிட்ட என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி அவளையே கொண்டு சாப்பிட்டு போங்க. வாங்கி பர்ஸ் கம் பர்ஸ் ரெஸ்டாரண்ட் போங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு வெட்டு வெட்டிட்டு வாங்க. பட் என்னால் மட்டும் சமைக்க முடியாது இன்னைக்கு. ஓகேயா? என்ன சொல்றேன்? எல்லாம் குச்சி குச்சின்னு சொல்றேன். சத்தமா தைரியமா தான் சொல்லிடுவோம். உனக்கு வேண்டியது இல்லவா? ஒண்ணு பத்தி நான் சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன சொல்றது இருக்கு? ஆடம்பரம் எல்லாம் எங்கதான் போய் நிக்க போறதோ தெரியலையே. பகவானே, ஆண்டவா, வேல்முருகா, மொட்டாடிக்கு கொஞ்சம் நல்ல புத்தி கொடுப்பா. ஏன் இப்படி புலம்பி தோணுது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வைரஸ் செட்டு, நீங்க கேட்கும்போது வைரஸ் செட்டு, பவர் செட்டு, முத்து செட்டுன்னு டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செட்ஸ் வச்சிருக்கா. ஏன் தலை எடுத்து நீங்க என்னோட ஹஸ்பண்டா வந்து பாருங்க சொல்லத்தான் வேணும். அப்படின்னா அவங்க அப்பா என்ன பண்ணிருக்கோம்? எங்க அப்பா அன்னைக்கே ஒரு பண்ணையாரோ இல்லைன்னா ஒரு நம்ம அம்பானி அதானி அந்த ஃபேமிலியில இருந்து யாராவது பார்த்துக்கணுமோ இல்லையோ பண்ணிருக்கலாம். பட் டூ லேட் நவ் சங்கர். அதெல்லாம் விட்டுட்டு சுலபமா சிம்பிளா சிக்கனமா கோவில் ஏதோ ஒரு மூக்கில நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அப்பா ஓடியே போயிட்டு அதை தன் கவனிச்சு பார்த்தா நான் கிடைச்சது உங்களுக்கு பெரிய பாக்கியம். அப்படியே நீங்க சொல்ல வேண்டியதுதான். நானும் அதை சொல்லணும். அது சரி, கல்யாணத்துக்கு அப்புறமா சம்பாதிச்சு சேவ் பண்ணி எவ்வளவோ ஒண்ணு கட்டல 50,000 நகை, கேட்ட போதெல்லாம் புடவை, ட்ரெஸ், மேட்சிங் செப்பல், மேட்சிங் பேக் வேற, ஹேண்ட் பேக் வேற, வாட்ச், இதெல்லாம் வாங்கலன்னு நீ சொல்லவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. இவ்வளவு பண்ணியும் உனக்கு திருப்திங்கிறது வரலையேம்மா. அது நினைச்சுதான் எனக்கு ரொம்பவே துக்கமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? ஆஃப்டர் ஆல் 50 பவுன் நகை. ஓகே, நான் உங்களுக்கு ஒய்ஃபா கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். ஏன் பிராப்ளா நினைக்கே பேசிட்டு இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பாரு மலா, வர வர நீ என்னோட பொறுமையை ரொம்பவே சொல்லிக்கிற. ஓ அப்படியா? எப்ப பார்த்தாலும் உன்னோட அந்த கரண்டி, இந்த கார் இருக்கு, அந்த சட்டை வாங்கிங்க, அந்த படம் வாங்கிங்க, அவ்வளவு வயசு இருக்கு, அந்த நெக்லஸ் இருக்குன்னு சொல்லி ரொம்பவே சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போயிட்டு. உண்மைதான் சொல்றேன். அப்புறம் நான் என்ன பண்ணியும் உனக்கு சாட்டிஸ்பாக்சன் வரவே இல்லை. ஆனா நீ அதெல்லாம் எடுத்து வர சொல்லி வாங்கிட்டே இருக்க. கஞ்சன், கருணி இதெல்லாம் எடுத்து எடுத்து எனக்கு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு ஒரு ஐடியா வரும். என்ன ஐடியா? உங்களுக்கு கூட ஐடியா கவுண்டர் பிரமாதமா?
ஐடியா வருது. சொல்லுங்க. இருக்கே என்ன? ஒரு ஆள். இது ஒரு சிம்பிளான ஆள் கிடையாது. நிறைய லஞ்சம் வாங்குறவன ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஆனந்தமா அமோகமா ஒரு வாழ்க்கை நடத்தணும். அதுல எனக்கு ஒரு அப்செக்ஷன் கிடையாது. இவ்வளவு அசிங்கமா பேசுறே, உங்களுக்கு வெக்கமா இருக்கு இப்படி பேசுறதுக்கு? என்ன விடுங்க, அப்ப நான் போறேன். I don't want to waste my time here. அனுப்பிக்கோ. ஐயோ, இங்க வந்து பாருங்க, வீடே காலியா இருக்கு. பீரோ திறந்துருக்கு, நிறைய காணும், பட்டுப்படவே காணும், ஒண்ணுமே காணும். யாரோ பாவி பையன் வந்து கம்ப்ளீட்டா லூட் பண்ணிட்டானே. லதா, மீனாட்சி, காமாட்சி, குப்பச்சி, சுப்பச்சி எல்லாரும் வாங்க ப்ளீஸ். வாங்க வந்து பாருங்க என்னாச்சுன்னு. ஐயோ லதா, இங்கெல்லாம் முதல்ல சொல்றதுக்கு படபடங்கிறது மாறலாம், படபட நினைச்சுக்கிறது, உடம்பெல்லாம் நடுக்கிறது. என்னாச்சு? யாரோ நான் வெளியில தருந்தேன், உள்ள வந்து பாவி பையன் உள்ள வந்து கம்ப்ளீட்டா லூட் பண்ணிட்டான். வீட்டுல ஒண்ணுமே இல்ல, நகை போச்சு, பட்டுப்படம் போச்சு, எல்லாம் போயாச்சு லதா. ஆமா, எங்க அம்மா ரொம்ப நாளா வரதே இல்லைன்னு அண்ணாதான் இருக்கா. சரி தலை காமிக்கலான்னு போனேன். இங்க இருந்து ரொம்ப நாளா நீ வரதே இல்லை, ஒரு நாள் தங்கிட்டு போனான். ஒரு நைட்டு தான் தங்கினேன் சார், நீங்களும் கேட்டுக்கோங்க. மறுநாள் கதல வந்து பார்த்தா எவனோ பாவி பையனுக்கு நான் வீட்டுல இருந்த தெரிஞ்சுட்டு கம்ப்ளீட்டா லூட் பண்ணிட்டான். எல்லாம் போச்சு. கஷ்டப்பட்டு எங்க ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்ததாக. சரி, பீரோல எப்படி எடுத்தா நகையலாம்? சாவி எங்க வச்சிருந்த? அதையும் கேட்கிறேன். என்னோட வழக்கம் என்னன்னா, பீரோ குட்டி சாவியை மேலேயே வைப்பேன். அன்னைக்கும் அப்படிதான் வச்சுட்டு இருந்தேன். அதை தெரிஞ்சு அவன் ஈஸியா கண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்களும் கேட்டுமாமா சார்? என்ன பண்றது, எங்களுக்கு அப்படியே ஹேபிட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? முதல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு போன போட்டு சேர்த்து சொல்லணும். ஆமா, அப்படிதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீட்டா கம்ப்ளைண்ட் போடணும். அப்படிதான் பண்ணுங்க சார். செக்யூரிட்டி தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி ஒட்டிக்கணும். அதான் சார் பண்ணணும். போனதே போக சொல்லுவாங்க. நீ என்ன பண்ண, ஒரு லிஸ்ட் என்னெல்லாம் நகை உனக்கு திருட்டு போச்சுன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நம்ம எல்லாரும் வரோம் அவங்க கூட. எல்லாம் பண்ணணும். எத்தனை நகை இருக்குது என்னன்னு ஐடியாவும் இல்லை. நீங்க 2 பேரும் உங்க ஹஸ்பண்ட் பேர் நான் ஃபோன் பண்ணி சொல்லணும். இந்த மாதிரி அவங்க ஊர்ல இல்ல சொல்லணும். சரி, வாங்க ப்ளீஸ். ஏரியால அப்பார்ட்மெண்ட் இல்ல, தனி வீடு. யோகா மாஸ்டர் மிஸ்டர் நாகராஜனும் அவர் ஒய்ஃப் இருக்காங்க. என்ன நடக்குது அங்க பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் போன்ல பேசுவேன்? ஆளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க போன்ல புரியுமா? இதோ வந்துட்டேன். என்ன வேணும் உங்களுக்கு? சும்மா கூப்பிட்டு நான் குளிச்சாச்சு, அடுத்து பூஜை பண்ணா, பூஜைக்கு பண்ணதுக்கு சாமிக்கு நேரம் வச்சிருக்கேன். அங்க பாருங்க, எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். நீ சொன்னாதான் நான் பார்த்துப்பேன். சரி, 8 மணி ஆச்சு. 10 மணிக்கு போயிட்டு என்னோட யோகா செஞ்சதை தொடங்குறேன். அதுக்குன்னா கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டு போதேன். சமையலை முடிச்சுவே. என்ன பெரிய சமையல்! எப்ப பாரு அந்த காரியம் பண்ணாது, இந்த எண்ணெயை ஊற்றாது, அந்த காரத்தை போடாது, 1008 ரொட்டு ரசுக்கு சொல்லுது. இதுக்கு எனக்கு பெரிய சமையலா? இந்த பீத்த சமையலுக்கு இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் தேவையா? வேஷ் இன்னைக்கு யாரும் ஒத்துட்டியா? இந்த சமையல் தான் அவரோட ஐயோ, Father, we should know. We should each to live and not live to it. இதெல்லாம் தெரியப்படுறாங்க. ஆமா, ஊருக்கு எல்லாம் நல்லா உபதேசம் பண்ணுவேன். உங்களுக்கு யார் உபதேசம் பண்றது? கூடவே இருக்கிய சதா சமயம் நீ யார் வேணா
காலத்து ஃப்ரெண்டு பசங்க அவங்க எல்லாம் தங்களுக்கு பிடிச்சவாளா அவளே நின்று பண்ணிக்கிறா. இப்படியா ஒரு அப்பா சொல்லுவான்? அவ குழந்தைகளுக்கு நல்லா பொண்ணை பார்த்து அவ ஃபேமிலியை தெரிஞ்சுட்டு அழகா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பேசுறது நல்லா இருக்காது. ரியாலிட்டி பாலு, ரியாலிட்டி. நம்ம பார்த்ததோட நம்ம பையன் நல்லா அழகா அவனுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பான். இந்த 2 மாசத்துல அவனுக்கு பொண்ணை கூட்டு வந்து அப்பா அம்மா ஏதோ ஒரு பாட்டு சொல்லவே இல்லைக்கா என் காதா கேட்கிறாரு. ஐயோ, ஒரு அப்பா பேசுற பேச்சா இது? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நல்லா இல்லை நீங்க பேசுறது. நீங்க காலை எடுத்து கையில தானே சொல்லாதீங்க. யாருக்கு வேணும் உங்க காது? பையன் கதை அப்படின்னு இருக்கேன். அது உங்க அப்பாட்ட போய் காலையில் கான்டாக்ட். எஸ், வாங்க. யாருங்க? நீங்க தான் மாஸ்டர். யாரு இருக்கா? நீங்க தான் யோகா மாஸ்டர் வரதராஜனா? சந்தேகமே இல்லை. பார்த்தா தெரியல. நமஸ்காரம். என் பேர் மாலா. இவங்க என்னோட ஹஸ்பண்ட் பாலா. நாங்க உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பக்கத்து தெருவில் குடி வந்திருக்கோம். யோகா கத்துக்கிட்டா அவங்கள்ட்ட தான் கத்துக்கணும் நாங்க வந்திருக்கோம். அதனால நீங்க தான் பார்த்து எதாவது பண்ணி அந்த 3rd ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அங்க ஆர்வி ராஜன் யோகா சென்டர் போடுறதுக்கு நாளைக்கு 10 மணிக்கு அங்க வந்துருக்கோம். ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சார், ஒரு நிமிஷம். இதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. சிக்கலா? உங்கள் பையன் சுரேஷும் நானும் ஒரே கம்பெனியில் சேர்ந்து வேலை பண்ணுறோம். கொஞ்சம் அந்த ஆஃபீஸில் ரொம்ப வேலை ஜாஸ்தி. அதனால உங்களோட சென்டரோட டைமிங் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வர்றது கஷ்டம். அதனால உங்கள் வீட்டிலேயே பண்ணி கற்றுக் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. இது வீட்டில் கற்றுக் சொல்ல முடியுமா? முடியும். நான் சொல்றது டைமுக்கு வந்து வேடா. ஃபீஸை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நாங்கள் நீங்கள் டபுள் ட்ரிபிள் கேட்டாலும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். சரி, ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். வாங்க உட்காருங்க. மாமி அப்படியே ஒரு தட்டு இருந்தால் கொண்டு வாங்குவோம். இது கொடுக்கணும், குருதாட்சணை கொடுக்கணும். ஸோ பழம்லாம் எடுத்து வந்திருக்கேன். நீங்களும் ஆஃபீஸில் வேலை பண்ணுறீங்களா? நீங்களும் ஆஃபீஸில் வேலை பண்ணுறீங்களா? இல்லை அவர் மட்டும்தான். அவர் கூட வந்திருக்கேன். ஆனால் யோகா உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும்னு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவ்வளோ தான் வாங்கினேன். ஒரு நாள் லீவ் போடக்கூடாது. நிச்சயமா நீங்கள் என்ன டைம் சொல்கிறாலும் எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படி கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் 5 மணிக்கு வந்து 4 மணிக்கு இருக்கணும். குட். நான் சொல்கிறேன்னு நினச்சி நீங்கள் காப்பி பண்ண சொல்லிய. யார் வந்தாலும் காஃபி போட்டு சொல்லுவேனே. அதனால எடுத்துக்கோங்க. குட் குட் குட். ஸ்மார்ட். இதுதான் பண்ண அவசரம் இல்லை. இந்த ஸ்ட்ராங்காக தான் போட்டுருக்கேன். இப்போதைக்கு வந்து பண்ணேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? நான் இப்போ தான் படிச்சது எனக்கு. அந்த கவர் மறக்காம எடுத்துக்கோங்க. கவர் எடுத்துட்டீங்களா? அப்புறம் காஃபி இதுவாக இருக்கேன். ஸ்ட்ராங்காக தான்
B4 police station here. Inspector Narayana speaking. Yes, sir. Yes, sir. Sir. Oh, crime branch madam. Yes, sir. Reports, systems, all ready, sir. File ready, okay, sir. Full cooperation, sir. Thank you, sir. Thank you. ஹலோ, குட் மார்னிங் சார். நான் கான்ஸ்டபிள் ராதா பேசுறேன். சொல்லுங்க சார், எனக்கு 2 நாள் லீவு வேணும் சார். நீங்க என்ன அடிக்கடி லீவ் கேட்டுருக்கீங்க? சரி, எத்தனை நாள் லீவ் வேணும்? பையனுக்கு உடம்பு சரியில்லை, 2 days வேணும் சார். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் தரேன், நாளைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு தெரியுதுல்ல, நம்ம ஏரியால ஒரு மாசத்துல 4 கேஸ் திருட்டு வந்திருக்கு. நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு மேல இருக்கிறது போன் மேல போன் வருது. ஆமா சார், நம்ம இந்த திருட்ட பிடிக்கவே வச்சுக்கோங்க, நம்ம வேலைக்கே ஆஃப் ஆயிடும் சார். எப்படியாவது கண்டுபிடிச்சோம் நம்ம சீக்கிரமா. நல்லா பேசுறீங்க, ஆனா அடிக்கடி லீவ் எடுத்தது இல்ல. என்ன சார் பண்றது, நிலைமை அப்படி. நாளைக்கு வந்துடுறேன் சார் வேலை கண்டிப்பா. ஓகே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஆமா சார், நான் கேள்விப்பட்டேன். ஒரு இன்ஸ்பெக்டர் புதுசா ரெக்ரூட் பண்ண போறாங்க இந்த கேஸ் எல்லாம் டீல் பண்றதுக்கு. உண்மையா சார்? ஆமாங்க, அவங்க பேர் ரேவதியா, ரொம்ப திறமசாலியா, நிறைய கேஸை கண்டுபிடிச்சு டீல் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. மறுபடியும் அவங்க நாளைக்கு சரி, நான் போன வைக்கிறேன், நாளைக்கு கண்டிப்பா வீடியோ. நாளைக்கு வந்துடுறேன் சார். ஓகே. குட் மார்னிங் மேடம். Yes, good morning. Please take your seat. Thank you. மேடம், Yes. நீங்க லா நாட்டம் நீங்க ட்ரெயின் வச்சு கேட்க வந்தீங்க. அது வந்து 6 மாதம் ஆயிடுச்சு சார். அது இருக்கட்டும். இந்த கேஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல 4 திருட்டு கேஸ் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இல்லையா? ஆமா மேடம். அது பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. இது புதுசா டெவலப் பண்ண ஏரியா மேடம். ஓகே. புதுசா போலீஸ் ஸ்டேஷன்லாம் கிடையாது. ஓ, அங்க அசோசியேஷன் எதுவும் கிடையாது. அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணல. ஓ, அது வேறயா? அங்க சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணல. சரி. பப்ளிக் போலீஸ் பார்ட்டிசிபேஷன் மீட்டிங் எதுவும் போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் மீட்டிங் கண்டக்ட் பண்ணல. அதனால there is no good cars, no watchman, absolutely there is no security மேடம். எல்லா ரிப்போர்ட் இருக்கு மேடம். ஓகே. இந்த ஃபைல்ல இருக்கு. சரி, திருட்டு நடந்து 1 மாசம் ஆயிடுச்சு இல்லையா? இது வரைக்கும் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? என்ன மேடம்? நீங்க இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? போலீஸ் இன்ஃபார்மேட்டியும் எஸ். பழைய யூனிவர்சிட்டியும் ஓகே. குண்டாஸ் ரவுடி இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கேன் மேடம். சரி. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஃபாரன்சிக் அனுப்பிச்சிருக்கோம் மேடம். சரி. அவங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல மேடம். ஓகே. மேடம், எஸ். the modus operandi is very different in each case மேடம். ஓகே. இன்ஸ்பெக்டர் நட்ராஜ், ஏற்கனவே இந்த திருட்டு நடந்து 1 மாசம் ஆயிடுச்சு. அதனால நாம இன்னைக்கே போய் 4 இடங்கள்லயும் நேரடி விசாரணை நடத்திடலாம். ஓகே. முதல்ல எந்த கேஸ் எடுக்க போறீங்க மேடம்? ஓ, முதல்லையா லட்சுமி கேஸ் எடுக்கலாம் வாங்க. ஓ, லட்சுமி கிருஷ்ணன் கேஸ்ல. Yes. ஓகே மேடம். ஒரு அசுவாட்சி போயிட்டு அவங்க நினைக்கிறார். பாருங்க. யாரு அது நானே. போலீஸ் இன்ஸ்பெக்டர். வாங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர். நீங்க தெரியும் என் நகையெல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். நீங்க தானே லட்சுமி கிருஷ்ணன்? ஆமா. ஓகே, அவசரப்படாதீங்கம்மா. உங்க நகைகள் எல்லாம் நாங்க இப்ப திருப்பி கொடுக்க வரல. நீங்க திருட்டு போயிடுச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இல்லையா? ஆமா, நகை கிடைக்கலையா? அத பத்தியே நேரடி விசாரணைக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஒரு மாசத்துக்கு அப்புறம் விசாரணை பண்ணீங்க. பேஷ். சரி, அன்னைக்கு என்ன நடந்தது அத பத்தி சொல்றீங்களா? நீ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆமா, சொல்லுங்க. இல்ல மேடம், அன்னைக்கு வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணோம். ஓகே.
பூஜை எந்த இடத்துல நடந்தது? இங்கதான் நடந்தது. சொல்லுங்க. நான் பார்க்கும்போது அதாவது ஓடியே போயிட்டான் மேடம். இங்க இவ்வளவு தூரம் நான் வந்து கிட்ட கத்து அதுக்குள்ள ஓடிட்டான். சார் நீங்க திருடனை பாத்தீங்களா? இல்லம்மா, எல்லா இன்ஸ்பெக்டர் உள்ள பார்த்து ஓடி போயிட்டாரு. சரிம்மா, நீங்க பாத்தீங்க இல்லையா? தூரத்துல இருந்தாலும் பாத்தீங்க தானே? ஆமா. அது ஏதாவது உங்களுக்கு அடையாளம் ஞாபகம் இருக்கா? அடையாளம் சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை. லுங்கி கட்டிட்டு இருந்தாங்க, மேல வந்து ஒரு புல்லா முகமூடியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, ஒண்ணுமே தெரியல. அம்மா, திருடன் முகமூடி போடாம மூச்சியை காமிச்சுட்டா வருவாங்க. ஏதாவது குறிப்பான அடையாளம் இருந்தா சொல்லுங்க. குறிப்பா ஒண்ணுமே தெரியல. நான் வந்ததுல ஓடிட்டான். இருங்க, நம்ம யோசனை பண்ணோம். இல்ல, கையில வந்து ஒரு கருப்பு கையில தாயத்தோட இருந்த இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ஓகே மேடம். பார்க்க முடியல மேடம், ஓடி போயிட்டாங்க. ஓகே, இங்க பாருங்க, வேற ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்தா இமிடியேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றீங்க. சரி, ஓகே, நாங்க வரோம். இன்ஸ்பெக்டர், எஸ், கூடிய சீக்கிரம் நகை கிடைக்குமா? இன்னைக்கு முடியாது. ஓகே. அம்மா, இன்னொரு கேள்வி உங்களை கேட்கணும். அந்த திருட உங்களை தாக்கவோ கொலை பண்ணவோ முயற்சி செஞ்சானா? ஒண்ணுமே பண்ணல. ஓ, சாத்தவோட ஓடி போயிட்டோம். ஓ, ஓகே, நாங்க வரோம். தேங்க் யூ இன்ஸ்பெக்டர். அது சொன்னேன், அவருக்கு தெரியும். காரியங்கள் இருக்கு. வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. நீங்க தான் சுமதி சுந்தரம். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தீங்க தானே? ஆமா, கொடுத்துருந்தோம். அத பத்திய விசாரணைக்கு நாங்க இவங்க வந்திருக்கோம். அப்படியா? ஆமா. அன்னைக்கு என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. வாங்கம்மா, பயப்படாம சொல்லுங்க. அன்னைக்கு 2 லேடிஸ் வந்தாங்க. ஓகே. ஒருத்தி ஓகே ரொம்ப டீசெண்டா இருந்தா. நீங்க அவங்கள நல்லா பாத்தீங்க. ஏதாவது அடையாளம் இருந்தா இப்ப சொல்லுங்க. அடையாளம் வரையா? கருப்பு கையில தாயத்து போட்டுருக்காங்க. ஓ, இன்ஸ்பெக்டர் ருத்ராஜ். எஸ் மேடம். ப்ளீஸ் நோட் திஸ் ஆல்சோ. ஓகே மேடம். எஸ், வேற ஏதாவது? வேற ஓகே, மறுபடியும் ஏதாவது ஞாபகம் வந்தா இமிடியேட்டா எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடணும். ஓகே? ஓகே. சுமதி, இந்த சாவு புதுசா இருக்க போட்டுருக்காங்க. இவங்க வந்து சக்சஸ் ஆயிடும். இவங்க குழப்படாதா? கவலைப்படாதீங்கம்மா, உங்க நகைகள் கிடைத்தவங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிடணும். ஓகே, நாங்க வரோம். விசாரணை பண்ணிட்டதுல எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன தோணுது மேடம்? இந்த 2 இடத்துலயும் கல்பிரிட்ஸ் கையில கருப்பு கயிறு கட்டி இருந்ததா சொல்றாங்களே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இத செஞ்சவங்க ஒரே கோஷ்டியை சேர்ந்தவங்களா இருக்கலாமோன்னு தோணுது. சரி, வாங்க நம்ம 3ஆவதா மாற கேள்வியை விசாரணை பண்ணிடலாம். ஓகே மேடம். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க சார். எஸ். என்ன, நானே ஸ்டேஷனுக்கு வரலான்னு இருந்தேன். எதுக்கு? நீங்க அவங்க கூட என்ன தேடி வந்துட்டீங்க. சொல்லுங்க. என்ன ஆஸ் யூஷுவல் திருடனை கண்டுபிடிக்க முடியல சொல்ல போறீங்களா? மேடம், இவங்க தான் டெய்லி ஒரு நாளைக்கு 4 தடவை ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி என் நகை என்னாச்சு, எப்போ கண்டுபிடிக்கணும்னு கேட்டுட்டே இருக்காங்க மேடம். ஓ, நீங்க தான் அந்த மாலாவா? தேவம் 4 தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தெனாவட்டாக பேசுறீங்களாமே. ஏன் பேச மாட்டேன் இன்ஸ்பெக்டர் சார்? ஏன் இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் மேடம், ஏன் சொல்லுங்க. போய் 1 மந்த் ஆச்சு, இன்னும் திருடனை கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு. எங்க ஹஸ்பண்ட் ஆசாசியா வாங்கி கொடுத்தாரு நகையெல்லாம் தொலைஞ்சு போச்சு. ஏன் வரமாட்டேன், ஏன் கேட்க மாட்டேன் உங்களை? இங்க பாருங்க மேடம், நீங்க அஜாக்கிரதையா இருந்து உங்க நகைகளை
சரிம்மா, கோவப்படாதீங்க. அன்னைக்கு என்ன நடந்தது அதை சொல்லுங்க. சொல்றேன். சொல்லுங்க. அம்மா வீடு இங்கே தான் டி நகர்ல இருக்கு. ஸோ அம்மா ரொம்ப நாளாக தக்க சொல்லிட்டு இருந்தா. அதனால ஒரு ஜஸ்ட் தலை காட்டலான்னு போனேன். எனக்கு தக்க சொன்னா. அதனால ஒரு நைட் தம்பிக்கு வந்தேன் இன்ஸ்பெக்டர். வந்து பார்த்தா எம்மா பாவி பையன் வீட்டில் இருக்கிறத தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக லூட் பண்ணிட்டான். நகை புடவை எல்லாமே போயாச்சு. பட்டு புடவை எல்லாமே திருட்டு போயிடுது. ஓ அப்படியா? ஆமாம். திருடன் எப்படி உள்ள வந்தா? வாசக்கடை உடச்சிட்டு உள்ள வந்தானா? இல்லை வாசக்கடை உடைக்கணும் மேடம். அப்படி எப்படி உள்ள வந்தான்? எனக்கே தெரியல. சொல்லுங்க எப்படி வந்திருப்பான்? நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்க தெரியுமா? என்ன சொன்னேன்? வாசக்கதவை பூட்டிட்டு சாவிய போஸ்ட் பாக்ஸ்ல வச்சுட்டு போனதா சொல்லியிருக்கீங்க. போஸ்ட் பாக்ஸில் வச்சேன். அது எங்கள் வழக்கம். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. ஹஸ்பண்ட் அடிக்கடி டூர் போவேன். எப்போ வேணால் ஊர்லேருந்து வருவேன். ஆஃபீஸ் போயிட்டு எப்போ வேணால் வருவேன். இன்னும் நான் ரொம்ப பிஸி. வீட்லேயே இருக்க மாட்டேன். அப்படி இப்படி போயிடுவேன். ஓகே, சோஷியல் சர்வீஸ் அது இதுன்னு. அதனால எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவரே சாமியை போஸ்ட் பாக்ஸ்ல எடுத்து தரது உள்ள போய் தங்காரின்னு தானே பார்த்துப்பாங்க. அப்போ திருட்டு நடந்த அன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் வீட்டுல இல்ல. இல்ல. எங்க போயிருந்தாரு? அவர் பாம்பே போயிருக்கார். 2 டேஸ்ல வரேன்னு சொன்னார். அப்புறம் நீங்க எங்க இருந்தீங்க? நான் கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கூப்பிட்டு இருந்தா. ஒரு நாளா ஜஸ்ட் ஃபார் 2 டேஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு கோயம்புத்தூர் போயிருந்தேன் மேடம். நகையெல்லாம் இங்க வச்சுட்டு போயிருந்தீங்க? நகையெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அதனால அம்மாக்கிட்டே அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் அவசரமா. இப்பதான் நாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டுல இருக்காங்க இல்லையா, அவங்கள விசாரணை பண்ணிட்டு வந்தோம். ஓ அப்படியா? நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க அவங்க கிட்ட? நான் என்ன சொல்லியிருந்தேன் எனக்கு ஞாபகம் இல்லை. பயமா இருக்கு. என்ன சொன்னேன்னு இப்போ படப்படம் இல்லை. அண்ணா நகர்ல இருக்கிற அம்மா வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாளே வந்ததா சொல்லியிருந்தீங்க. ஓ அப்படியா சொன்னேன். இப்ப நீங்களே சொல்லுங்க. திடீர்னு இன்ஸ்பெக்டரோ அந்த போலீஸோ வீட்டுக்கு வந்து படப்படம் இருந்தாரா? எனக்கு அப்படிதான் மாறு பக்கு பக்குன்னு அடிச்சிருந்து என்னதையும் வளரிட்டேன் இன்ஸ்பெக்டர். இப்ப என்ன சொல்றீங்க? கோயம்புத்தூருக்கு போயிட்டு 2 நாள் கழிச்சு வந்ததா சொல்றீங்க. ஐயோ அப்படியா சொன்னேன். பயமோ வளரிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன சொல்லியிருக்கீங்க? நகைகள் எல்லாம் பூட்டி பீரோல வச்சுட்டு பீரோ மேலேயே சாவியை வச்சதாகவும் சொன்னீங்க. அப்படியா சொல்லியிருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க தெரியுமா? நான் என்ன சொல்றேன்? ஓப்பனா அலமாரியே வச்சுட்டு போனதா என்கிட்ட சொல்றீங்க. அப்படிதான் இன்ஸ்பெக்டர். அதான் சொல்றேனே. எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கோவக்காரரு. வந்தா அடிச்சுடுவாரு. அந்த பயத்திலேயே ரொம்ப தத்துன்னு உடனே இருக்கேன் நான். இங்க பாருங்க, என்ன நீங்க அப்பப்போ மாத்தி மாத்தி பேசுறதா எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. ஓ அப்படியா? ஆமா. அதான் சொல்லிட்டேன் காரணம் தன்னை வளர்றதுக்கு. அப்புறம் அப்படியா? இங்க பாருங்கம்மா, என்ன மேடம்? உண்மையை சொல்றீங்களா இல்ல ரொம்ப நினைச்சு போறீங்களா? நான் உண்மையை தான் சொல்றேன். 50 பவுன் நகை காணும், பட்டு புடவை எல்லாமே காணும். இன்னும் என்ன உங்களுக்கு? ஓ இன்ஸ்பெக்டர் நட்டாஷ். எஸ் மேடம். இந்த அம்மா வச்சுட்டு ஏத்துங்க. அம்மா வாங்கம்மா, நீங்க சொல்ல வேண்டியது ஸ்டேஷன் சொல்லுங்க. நான் வரமாட்டேன் சார். நீங்க கேஸ் கண்டுபிடிச்சிட்டு பிடிக்குமா? நீங்க வாங்க. நகையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நான் கூப்பிடும்போது நான் ஸ்டேஷனுக்கு வரேன். அனாவசியமா லேடி தனியாக கேள்வியில் நான் கூப்பிடக்கூடாது. நீங்க அப்புறமா கூப்பிடும்போது நான் வரேன். நகையெல்லாம் வீட்டு கொடுமா நான் வரேன். ஓகே இப்போ ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாங்கோ. நான் எங்கள் ஹஸ்பண்ட் வரத்துக்கு எனி டைம் வருவார். அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க என்னாச்சுன்னு. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு இல்லைங்க? சொல்லியாச்சு. மீறி என்ன இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஸ்டேட்மெண்டா கொடுங்க. ஐயோ என்னை விட மாட்டேனே. நானே தோத்து உட்காந்துருக்கேன். இப்படி படுத்துறேன் என்ன? இங்க பாருங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு இன்ஃபர்மேஷன் நாங்களே கொடுத்துக்குவோம். நீங்க உங்களுக்கு நகை வேணுமா இல்லையா? கட்டாயமாக வரும். அப்ப நகை ஸ்டேஷனுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கியிருக்கேன். வாங்கம்மா, வாங்க வாங்க. விட மாட்டா போல இருக்கே. கமான். அவன் போலீஸ் ஜீப்ல அழைச்சிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மையெல்லாம் தெரிய வருது. என்னன்னா ஒன்றும் நகையெல்லாம் திருட வந்து எடுத்துட்டு போவே இல்லை. இவதான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட ஆடம்பர செலவுக்கு 50 பவுன் நகையும் செலவழிச்சிருக்கான். இது எல்லாம் தெரிஞ்சிருக்கு போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணுறது. அப்புறம் அவள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் இல்லையா, மன்னிப்பு கேட்டு கேஸை வித்ரா பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் மாலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. மாலாவும் ஒரு பயத்தில் இந்த மாதிரி தப்பு பண்ணதான் சொல்கிறான். இனிமேல் மாலா திருந்தி வாங்குவான்னு எதிர்பார்க்கலாம்.
அப்பாடி ஒரு வழியா மாலா கேஸ முடிச்சாச்சு. இன்ஸ்பெக்டர் நட்ராஜ், எஸ் மேடம். வாங்க அந்த நானாவா இருக்கிற யோகா மாஸ்டர் வீட்டிலேயே போய் விசாரணை மேற்கொள்ளலாம். எஸ் மேடம். யாரு? மிஸ்டர் வரதராஜன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, திருட்டு போச்சு, விசாரிக்க வந்திருக்கேன். எஸ், நீங்க தானே யோகா மாஸ்டர் வரதராஜன்? யோகா கத்துக்கணுமா? சார், நான் யோகா கத்துக்க வரல. உங்க வீட்டுல நடந்த திருட்ட விசாரணை பண்ண வந்திருக்கேன். ஆமாம்மா, எங்க வீட்டுல திருட்டு போயிடுச்சு. ஒரு மாசம் முன்னாடி. எஸ். அன்னைக்கு என்ன நடந்தது? நீங்க யார் தெரிஞ்சத நல்லா பாத்தீங்க, அதை சொல்லுங்க. அதான் பார்த்தேன். சொல்லுங்க. 8:45 மணி 9 மணி இருந்தாங்க. ஓகே. பெல் அடிச்சது. எஸ். ஒரு கப்பல் இருந்தாங்க. யோகா கற்றுக்கணும்னு சொன்னா. ஓகே. சென்டர் பையனோட கொலைக்கு வீட்டில் கற்றுக்க சொன்னாங்க. சரி, தட்சிணம் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, உள்ள வாங்க உட்காந்து சொல்லி மிஸ்ஸஸ் 2 கப் காஃபி வேறு கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன். அவங்க நாங்கள் உட்காந்து அப்படியே வாங்கி போட்டு எல்லாமே இன்ஸ்பெக்டர். சார், நீங்க எல்லாம் படிச்சவங்க. இந்த மாதிரிலாம் முன்ன பின்ன தெரியாதவங்களை வீட்டுல உட்கார வச்சு கவர்மெண்ட் உபசாரம் பண்றீங்களே, இதெல்லாம் கரெக்டா? தப்புதாம்மா. ஏன் அப்படி பண்ணீங்க? எங்களுக்கு ஏமாந்து போயிட்டோமேம்மா. தப்புதான். சரி, அந்த திருடங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. சந்தனம் போட்டு எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சரி. நல்லவங்களா தெரிஞ்சாங்க. ரொம்ப நல்லவங்களா பழகினாங்க. திருடங்க அப்படிதான் நடிப்பாங்க. ஆனா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. சொல்லுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னவோ இந்த கையில ஒரு கருப்பு கயிறு கட்டி ஒரு தாயத்து இருந்தது. வெள்ளி தாயத்து. எஸ் மேடம். ஓகே மேடம். வேற ஏதாவது அடையாளம்? வேற ஒன்றும் அடையாளம் சொல்ல தெரியல. ஓகே, மறுபடியும் ஞாபகம் வந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இனிமேல் அஜாக்கிரதையா இருக்காதீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்கள வீட்டுக்குள்ள உட்கார வச்சு உபச்சாரம் பண்ணாதீங்க. யாரு கிளம்பு. சரி இன்ஸ்பெக்டர், ஒரு காஃபி குடிச்சு போறாங்க. மேடம். எஸ். யோகா மாஸ்டர் வீட்டுல அந்த அம்மா சொன்னதை கவனிச்சீங்களா? எஸ் இன்ஸ்பெக்டர் நட்ராஜ், இந்த 3 இடத்துலயும் கல்பிரிட்ஸ் கையில கருப்பு கயிறும் தாயத்தும் கட்டி இருந்ததா சொல்றாங்க. அதனால இந்த திருட்டல இன்வால்வ் ஆனவங்க ஒரே குரூப்பை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும். அதோட ஒன்று கவனிச்சிங்களா? யாருக்குமே அடி கொத கத்தி குத்து ஏன் கொலை முயற்சி கூட அவங்க பண்ணலையே. எஸ் மேடம். Yes. It seems culprits are trained very well, madam. Yes. இவங்க அகிம்சாவாதி திருடங்களா இருப்பாங்க போல. இது வேறையா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். என்னங்க ராஜி, ஏன் யூனிஃபார்ம்ல வரல? இது சார், நான் டியூட்டிக்கு வரல. லீவ் இன்னொரு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓ, நீங்க தான் அந்த ராதாவா? என்னம்மா, உங்க மேல வந்து லீவ் அடிக்கடி எடுக்கிறதா கம்ப்ளைண்ட் இருக்கு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. என்னம்மா அப்படிமா? சரி இன்ஸ்பெக்டர், நம்ம கேட்க கவனிப்போம் வாங்க. நீங்க லீவ் ரிஜிஸ்டர் என்டர் பண்ணிக்கங்க. நீங்க போலாம். சார், இந்த கருப்பு கயிறு தாயத்தை கட்டின கும்பலை நாம எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரணும் சார். அதான் ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. ஆமா மேடம். எஸ் மேடம். எஸ், இங்க செங்கல்பட்டுல ஒரு ஆசிரமம் இருக்கு மேடம். அங்க ஒரு சுவாமி அம்மா ரொம்ப நல்லா புரியுறாங்க. நம்ம போலீஸ் எல்லாம் போய் அந்த சுவாமிஜி கிட்ட போய் எங்க எப்படி எப்போ திருடனை பிடிக்கிறதுன்னு குறி கேட்கலாமா?
அப்ப லீவ்ல போட்டுமா? ஏன் போகலாம். அந்த ஆசிரமத்தை ஏன் சொல்லுங்க. அந்த ஆசிரமத்தை மேடம் அங்க இருக்கவங்க எல்லாரும் கருப்பு கயிறு தாயம் கட்டிட்டாங்கன்னு சொல்ல வந்தேன் நான். என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. அந்த ஆசிரமத்தை அவங்க வேலை செய்யறவங்க எல்லா கையிலும் கருப்பு கயிறு தாயத்தை இருந்தது மேடம். நீங்க சொல்ல வேண்டியதானே? நீங்க எங்க என்ன சொல்ல வேண்டியீங்க? நீங்க அந்த ஆசிரமத்துக்கு போயிருக்கீங்க தானே? ஆமா. அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா. அப்ப வாங்க. இன்ஸ்பெக்டர் நட்ராஜ். எஸ் மேடம். ஜீப் எடுங்க. ஓகே மேடம். நம்ம இப்பவே 3 பேர் போய் அந்த ஆசிரமத்துல இருக்கிற சாமியார விசாரணை பண்ணிடலாம். ஓகே. நானம்மா லீவா வாங்க, ப்ரமோஷனே வாங்கி தரேன். என்னங்க ராதா, நேர காலம் தெரியாம லீவ் கேட்டுட்டு இருக்கீங்க. வாங்க, நாம போய் நம்ம கடமையை செய்வோம். அம்மாஜி, உங்க லீவு எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சா? எங்க உங்க கூட்டாளிகள்லாம்? கமான் கமான். பாருங்க, ஒருத்தர் தப்பிச்சு ஓடிட்டான். அவனை நாளைக்கு எப்படியாவது அரெஸ்ட் பண்ணியே தீரணும். ஓகே மேடம், செஞ்சிடலாம் மேடம். எஸ். We request you to stay back for the credits which will be shown by Mr. Krishna Kumar immediately. Okay? Thank you.